ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டியாவே இருக்கிறோமே தவிர இவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா ஒன்றும் சொல்ல முடியல. அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விடுதலை சிறுத்தைகளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டியா கொஞ்சம் பேசுறாங்க. அதை காங்கிரஸ் கட்சி பேசுவது இல்லை என்பது என்னுடைய குறை. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை, பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார். சோசியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் பேசியது என்ன? நீங்க சொல்ற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும்? 1967 அப்புறம் நாங்க தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை. கடைசியா நாங்க ஜெயிச்ச தேர்தல் 1962. நான் பிறக்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இதை ஒன்றும் நான் மறுக்கவே முடியாது. இதுதான் யதார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக, உருவமாக, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, மற்ற கட்சி விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஏன் எல்லா அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்திலே பங்களிக்க வேண்டும் என்று ஒரு விரும்புவது வந்து யதார்த்த அரசியல் விருப்பம் தான். நீங்க யார தலைவரா போட்டாலும் இந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க செயல்படுறாங்க. இந்த வட்டத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா செயல்படலாம்னு சொன்னா தான் அவங்க ரியல் டேலண்ட்டை பார்க்க முடியும். நீங்க யாரா இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரி, அவருக்கு முந்தைய தலைவராக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சர்க்கிள்குள்ள செயல்படுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் சர்க்கிள்குள்ள செயல்படும் போது என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த சர்க்கிளை தாண்டி வர்றதுக்கு ஒன்று அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது ரெண்டுமே இப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேற்று மாவட்ட தலைவர் பகவதி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கள நிலவரத்தை அறிவதற்காக நான் கோவை வந்திருந்தேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்ற நிலையை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கேள்விதாங்க. அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர். அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே ஆங்கிலத்தில் பேசினார். அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதோடைய அர்த்தம் நன்றாகவே புரியும். சோசியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் பேசியது என்ன? இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை, பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார். இந்திய அளவிலே அது வலிமையாக இல்லை என்று கூறும்பொழுது அது தமிழ்நாட்டிலே வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெல்லும். திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கி கொண்டு அவர் அந்த பேச்சில என்ன சொன்னார்? இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், இதற்காக முயற்சிகள் இன்னும் எடுக்க வேண்டும், இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும். பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார். அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிறைய நீங்க சொல்ற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும்? 1967 அப்புறம் நாங்க தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை. கடைசியா நாங்க ஜெயிச்ச தேர்தல் 1962. நான் பிறக்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இதை ஒன்றும் நான் மறுக்கவே முடியாது. இதுதான் யதார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை. இதை நான் எப்படி மறுக்க முடியும்? இதற்கு பல காரணங்கள் உண்டு. காங்கிரஸ் கட்சி ஏன் இங்க நேரடியாக ஆட்சியில் இல்லை, ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லை என்பது பல காரணங்கள் உண்டு. அதை பத்தி பேசணும், நீங்க எனக்கு தனியா ஒரு பேட்டி எடுக்கணும், நான் நீண்ட உரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன விமர்சனம் செய்வாங்க.
சி ஒரு மேட்ரு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும். இங்க இந்த பொள்ளாச்சி வழக்குல ப்ராசிக்யூஷன் அதாவது சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அதே ப்ராசஸ் தான் அந்த கேஸுக்கு நடக்கும். எந்த ஒரு ஒரு குற்றமாக இருந்தாலும் அதை நீதிமன்றத்திற்கு முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதற்கும் உக்க தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையிலே வரும் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி சார்? சில மூவிங் பார்ட்ஸ் இன்னும் இருக்கு. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ ஒரு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எதிரணியில இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே வந்து குறைச்சு மதிப்பிட்டது கிடையாது. அது பெரிய கட்சி. ரெட்டலைக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா காலங்காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஊரா போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பரும் இருக்கிறார். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்பதானே 2024 ஆண்டு தேர்தலில் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சோம். எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணியை வச்சாதான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பின்னர் 2024 தனியா நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகல. இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால இது வந்து ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையா நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன். ஆனா அந்த சர்வே இன்னும் வெளியே வரல. அதனால அந்த சர்வேயோட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது. அதுல வந்து இன்னும் அதுல நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனா இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவா தெரியும். இப்ப கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு சமுதாய ரீதியா ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இன்னும் செட்டில் ஆகல. இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு. மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல. அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா ஐ எம் கான்பிடன்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்றுதான் நான் எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையே. நான் வந்து என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி அந்த சர்வே ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து 24ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியா மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும், ஃபார்ம் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸா கிரவுண்ட்ல வந்து பிரசண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும். இன்னும் அந்த நிலைக்கு அந்த கட்சி வரல. அது இன்னும் வரும் மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம். ஆனா இன்னும் அது வராத நிலையில இப்ப போய் என்னால வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போய் ஏதாவது அவர் அணியில சேர போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா, தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க, அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்க, இருக்கிறது 100 வாக்கு தானே, 100க்குள்ள தானே எல்லாருமே அடங்கணும். அந்த 100ல யாருடைய வாக்கு அவங்க வாங்க போறாங்களா இன்னும் சொல்ல தெரியல. எனக்கென்று ஒரு சில ஹேஷியங்கள் இருக்கு. அந்த ஹேஷியங்கள் படிதான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும். ஒரு வாரத்துல முழுமையாக வரவேற்கிறேன். முதல்ல வந்து பகல்கத்துல நடந்ததை வந்து ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதலா நீங்க பார்க்க கூடாது. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் வருவாங்க, ரேண்டமா குண்டு வைப்பாங்க, ரேண்டமா சுடுவாங்க. ஆனா பகல்காம் கொஞ்சம் வேறுபட்டது. அங்க வந்து மத ரீதியாக அங்க இருப்பவர்களை பிரித்தாங்க. மத ரீதியாக பிரித்து குறிப்பாக இந்துக்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை கொன்றார்கள். ஒரே ஒருத்தர் தான் அங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர். அது வந்து இந்த போனி அந்த குதிரை சவாரி செய்யறவர் மட்டும்தான் அவர் இறந்து போனார். மற்ற மத ரீதியாக பிரித்து கொன்றார். இது ஒரு சாதாரண டெரரிஸ்ட் அட்டாக்கா பார்க்க கூடாது. ஏன் நடந்தது என்பதற்கு இந்த
பல கேள்விகள் இருக்கு. ஏன் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஏன் ஆச்சு, அந்த இடத்துல ஏன் செக்யூரிட்டி இல்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் ஆச்சு, இந்த கேள்வியெல்லாம் யதார்த்தமா எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான். அதை உடனே இன்னைக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒரு காலத்துல சொல்லித்தான் ஆகணும். ஆனா அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பதிலடி தான். இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை எடுத்த நடவடிக்கை முழுமையாக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல நானும் முழுமையாக ஆதரிக்கிறோம். அது வந்து அந்த ராஜாங்க ரீதியாக யார் யாரிடம் பேசினார்கள் என்று எனக்கு நேரடியாக தெரியாது. அது ஐ எம் நாட் பிரிவி டு இட். என்ன யாரும் பிரீஃப் பண்ணல, நான் இதுதான் பாக்குறேன். ஆனா நம்ம போர் நிறுத்தத்தை முதலிலே அமெரிக்க அதிபர் தான் அறிவிச்சார். அது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தத்தை பத்தி மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க. அது ஏன் அப்படி அறிவிச்சாரு? அவர் நேரடியாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரா, இல்லைன்னா இவங்க வந்து போர் நிறுத்தத்தை இவங்க வந்து பேசி அவர்கிட்ட தெரிவிச்சாங்களா, எல்லாம் தெரியல. அதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நேற்று நடந்த வெளியுறவுத்துறை கூட்டத்துல அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்ததாக நான் செய்திப்படுத்திருக்கிறேன். ஆனா அது வெளியே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரல. அதுக்கப்புறம் இல்ல அமெரிக்கா அது வந்து நேற்று நடந்த கூட்டத்துல அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி யாரும் இன்வால்வ் ஆகல சீஸ் ஃபயர்ல அப்படின்னு அவங்க வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறதாக நான் செய்தி படித்தேன், எனக்கு நேரடி நாலேஜ்ல. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், பார்லிமெண்ட் நீங்க கூட்டுங்க, 1 டே செஷன் வைங்க, வச்சு நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்கும், அதை நாங்க கேட்கிறோம். இதனால வந்து இந்த கேள்விகள் கேட்கறதுனாலயோ, நீங்க பாராளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்றதுனாலயோ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. இந்தியாவிலே மக்களிடம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்துக்கிட்ட சொல்லித்தான் மக்களிடம் சொல்ல வேண்டும். அதற்காக யூ மஸ்ட் டேக் தி பார்லிமெண்ட் இன்டு கான்ஃபிடன்ஸ். அதற்காக ஒரு ஷார்ட் செஷன் கண்டிப்பாக நடத்த வேண்டும். ஆனால் இதை விளக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் இதை வந்து விளக்க முடியும். வேற எல்லாருமே நாமெல்லாம் ஏசியத்துல தான் பதில் சொல்றோம். நானும் பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பாக்குறது, மற்றவங்க ஆர்டிகல் எழுதுறதை வச்சு தான் சொல்றேன், அப்புறம் ட்ரம்போட ட்வீட் வச்சு தான் சொல்றேன் ஒழிய நிஜமாவே என்ன நடந்தது என்பதை தெளிவாக ஒத்துக்கிறேன். ஒரு போர்க்காலத்துல எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல உடனே ஓப்பனா சொல்ல முடியாதுன்றதையும் ஏத்துக்கிறேன். என்னென்ன சொல்ல முடியுமோ இந்த சில இந்த தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம். இதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஆல் பார்ட்டி டெலிகேஷனை 50 நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு இந்தியாவோட நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். அரசாங்கம் யார் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு சில சர்ச்சை இருக்கிறது. அரசாங்கமே தேர்ந்தெடுத்திருக்கலாமா, இல்ல கட்சி தான் அவர்களை நியமித்திருக்கணுமா? அரசாங்கத்துடைய வாதம் என்னவென்றால், எங்களுடைய நிலையை போய் விளக்குவதற்கு யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை அழைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சில கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்றவங்களை தான் நீங்க அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனால் சசி தரூருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அது வந்து மறுக்க முடியாது. அவர் வந்து ஐநா சபையில தூதராக பல ஆண்டுகள் இருந்தார், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார். அதனால அவரை வந்து நியமித்ததுல எனக்கு எந்த விதமான வியப்பும் இல்லை. அது எதிர்பார்த்த முடிவு தான். அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். அது காங்கிரஸ் பரிந்துரை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு கேள்வியா தானே இருக்கு. அதனால அரசாங்கமும் காங்கிரஸும் கொஞ்சம் இன்ஃபார்மலா பேசி எங்களுக்கு இவங்களெல்லாம் வேணும்னு அரசாங்கம் சொல்லி இவங்களையெல்லாம் காங்கிரஸ் வந்து நியமிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இது வந்து இந்த விஷயத்துல என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் செய்வதற்கு தேவையில்லை. ஏன்னா இந்த விஷயம் வந்து தேசிய பாதுகாப்பு விஷயம், நமக்கும் அண்டை நாட்டுக்கும் நடந்திருக்க சண்டையை பற்றிய விஷயம். இதுல வந்து அரசியல் செய்யாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த எல்லா அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளும் எல்லா நாடுகளுக்கும் செல்வது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய ஒற்றுமை, இந்தியாவுடைய அரசியல் கட்சியின் ஒற்றுமையை தான் எடுத்து காட்டுகிறது. இதுல அரசியல் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் சரியல்ல என்றுதான் நினைக்கிறேன். மகாராஷ்டிராவோட அதிகாரிகள் அதுபோல் நேற்று பார்த்தீங்கன்னா யூபியில வந்து யூனிவர்சிட்டியிலே வந்து கோடி பட்டங்கள் வந்து அந்த வைஸ் சான்சலரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் ஊழல் குறைந்து விட்டது என்று பாஜக சொல்வது பொய் என்று தெரிகிறது. ஊழல் ஒன்றும் குறையவில்லை. அவர்களுடைய ஆட்சி செய்யும் மாநிலங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டதை பற்றி அதிகமாக ஊடகங்கள் எழுதாமலான இருக்கலாமே தவிர ஊழல் வந்து அவர்களுடைய அரசாங்கத்தில் குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாதுதான் எடுத்துக்காட்டு. எல்லா கட்சியுமே தேர்தலில் நிற்கும் போது என்ன நம்பிக்கையில நிக்கிறோம், அதிகமான பிரதிநிதிகள் எங்க கட்சிக்கு வர வேண்டும், அதுக்கப்புறம் அந்த அதிகமான பிரதிநிதிகளுக்கு வந்து அரசாங்கத்துல வாய்ப்பு கிடைக்க வேண்டும், யதார்த்த எதிர்பார்ப்பு தான். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்களே கேட்டீங்க, இப்போ 1967 அப்புறம் நீங்க ஆட்சியிலே இல்லைன்னு, அந்த ஏக்கம் எங்களுக்கு இல்லாமையா இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்துல பங்கேற்க வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள சிலர் மந்திரிகளா ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா
சந்திரபாபு நாயுடு ஒரு கூட்டணி வச்சார், அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சது. அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்ச அப்புறம் கூட ஜனசேனாவையும் பிஜேபியும் வந்து அவர் வந்து கூட்டணியில மந்திரி சபையில சேர்த்துட்டார். அதனால இது ஒன்றும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஏன் எல்லா அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்திலே பங்களிக்க வேண்டும் என்று ஒரு விரும்புவது வந்து யதார்த்த அரசியல் விருப்பம் தானே. திராவிட கட்சியுடைய சித்தாந்தப்படி தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் வளர்ந்துக்கூடாதுங்கிற மனைவியா இருக்காங்க. அதிமுக அதிமுக அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அடுத்து உங்களுடைய நிலைப்பாடு? தேசிய கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய முடியாது. இவங்க வந்து அசம்பிளி மட்டும் இல்லையா, அப்பப்போ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடுவில் 5 வருஷத்துக்கு வரதானே செய்யுது. அந்த 5 வருஷம் வரும்போது ஒரு தேசிய கட்சியோடு இணைந்தால்தான் அந்த திராவிட கட்சிக்கே ஒரு வாக்கு வங்கி வந்து வலுவாக இருக்கிறதா. தேசிய கட்சிகளை நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாட்டு அரசியல் செய்ய முடியாது. முன்னாடி ஒரே ஒரு தேசிய கட்சி தான் பிரதானமாக இருந்தது. இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன், 2 தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதனால அது ரெண்டுமே தவிர்த்து விட்டு, 2 கட்சியும் தவிர்த்து விட்டு வெறும் மாநில கட்சிகள் மட்டும் இங்க தேர்தலையோ மக்களையோ சந்திக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. அப்படி எல்லா கட்சியும் தாங்க வளரணும், மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே அந்த எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு க்ரோ. நாங்க வளரணும், அப்புறம் எங்க வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல மற்றவங்க வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால அது ஒன்றும் சரி, அவர் ஒரு அரசியல் என்பது ஒரு போட்டி தானே. அந்த போட்டியில நான் அது வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் வந்து ஜெயிக்க கூடாதுன்னு தானே நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா. எனக்கு ஹிந்தி வராது, என்ன பண்றது, வரலையே. இவ்வளவு எனக்கு வயசு ஆகி போச்சு, வரல, ஹிந்தி படிக்கல, ஹிந்தி தெரியல, படிக்கவும் அவசியமும் இல்லை. அதனால எனக்கு சிலருக்கு வந்து மொழி ஈஸியா வரும், சிலருக்கு மொழி ஈஸியா வராது. எனக்கு மொழி ஈஸியா வராது, அவ்வளவுதான். அது என்னோட குறையாக தான் நான் சொல்லுவேன். அதிமுக பாஜக கூட்டணியில பாஜக வந்து அதிக தொகுதி கர்நாடகா போட்டிங்கிற சூழ்நிலை காங்கிரஸ் அதுக்கு அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. எங்க கூட்டணி வேற, அவங்க கூட்டணி வேற. இருக்கிறது 234 சீட்டு தான். இந்த 234 சீட்டுக்குள்ளதான் எல்லாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்க கூட்டணியில் இருக்கிற டைனாமிக்ஸ்க்கும் அவங்க கூட்டணியில் இருக்கிற டைனாமிக்ஸ் சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கு கடந்த தேர்தலில் என்ன வெற்றி பெற்றோம், பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணும். யார் வந்து கூட்டணிக்கு தலைமையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான வேலை தான். 234 தான் பிரிச்சு கொடுக்கணும். புதிதா அரசியல் கட்சி கூட கூட்டணிக்கு வரலாம். அதனால அவர்களுடைய அந்த கூட்டணியில என்ன பேசுறாங்கன்றத பேஸ் பண்ணி நாங்க இங்க பேச மாட்டோம். எங்களுக்கு எது சௌரியமோ, எங்களுக்கு எது தேவையோ அதை தான் நாங்க பேசுவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இதான் சொல்லணும், நிறைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்ட்டில. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். வந்து மற்றவங்கள மாதிரி எல்லாமே பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு போறவங்க கிடையாது. நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்கு பார்ட்டி. எங்களுடைய நரேட்டிவ், எங்களுடைய நடந்து கொள்ளும் விதம், எங்களுடைய அமைப்பு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் இதெல்லாம் கரெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த நீங்க சொல்றீங்களே ஒருத்தர் குழுவா செயல்படுகிறார்கள் என்றால் மேல நரேட்டிவ், அதாவது ஸ்டேட் லெவல்ல எங்களோட நரேட்டிவ் இன்னும் கிளியரா இல்லை. நாங்க வந்து ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சியாக தேர்தலில் இருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னர் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்பது கிடையாது. அதனால நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்க கட்சியாகவும் இல்லை, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவும் இல்லை. ஒரு நோமேன்ஸ் லேண்ட்ல இருக்கிறோம். அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எங்களுடைய லீடர்ஷிப் வந்து எந்த லீடர்ஷிப்பும் இது வரைக்கும் நீங்க வந்து கடைசியாக ஒரு முதலமைச்சர் என்று ஒருத்தரை முன்னிறுத்தியது திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களை தான். அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு எந்த லீடரையும் நாங்கள் முன்னிறுத்தவும் இல்லை. அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நாங்க வந்து பொது விஷயங்களை அடிக்கடி பேசுவது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுடைய பொது விஷயங்களை பேசுவது கிடையாது. தேசிய அளவிலே ஒரு விஷயங்களை வேணா முன்னிறுத்திக்கிறோமே, தமிழ்நாட்டு ஸ்பெசிபிக் இஷ்யூஸை பேசக்கூடாது. நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க டீல் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்லாம் போகும். இந்த ப்ராப்ளத்தை நீங்க போக்குறதுக்காக அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது போகாது. நீங்க யார தலைவரா போட்டாலும் இந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க செயல்படுறாங்க. இந்த வட்டத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா செயல்படலாம்னு சொன்னா தான் அவங்க ரியல் டேலண்ட்டை பார்க்க முடியும். நீங்க யாரா இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரி, அவருக்கு முந்தைய தலைவராக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சர்க்கிள்குள்ள செயல்படுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் சர்க்கிள்குள்ள செயல்படும் போது என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த சர்க்கிளை தாண்டி வர்றதுக்கு ஒண்ணு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது ரெண்டுமே இப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இல்ல அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் யார் டிஎன்சிசி பிரசிடென்டா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஒரு கன்ஸ்டன்ட்குள்ள பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன். நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா, அதனாலதான் நான் எந்த ஒரு டிஎன்சிசி பிரசிடென்டோடைய செயல்பாட்டையும் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற தர்ம சங்கடம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆட்டம் போடுற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டேனே. ஆனா காங்கிரஸ் பாரம்பரியமான கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த புதுசா வந்த கட்சிகள் கொடுக்கப்படுற முக்கியத்துவம் பாரம்பரியமா இருக்க காங்கிரஸ் கொடுக்கப்படுறது இல்லையே. தொகுதி உடன்பாடா இருக்கட்டும், இல்ல சீட்டு ஒதுக்குறதா இருக்கட்டும், இங்க இருக்கிற மாநில கட்சிகள் கொடுக்குற சீட்டை தானே நீங்க வாங்குறீங்க. ஆமா, அப்படி டிமாண்ட் பண்றது இல்ல. டேட்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. டேட்டா வச்சுதான் எல்லாருமே பேசுறாங்க. அதனால டேட்டா ட்ரிவன் எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
அதனால எங்களுடைய பலத்துக்குள்ளதான் நாங்க கேட்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பாட்டிலும் போயிட்டு எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன எல்லாம் டேட்டா எடுத்துட்டாங்க. நீங்க இப்ப வந்து நீங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் மைக்ரோ டேட்டா இருக்கு, அந்த கிரானுலர் டேட்டா இருக்கு. டேட்டா வச்சுதான் பார்க்க முடியும். 2014 நாங்க நிற்கும் போது, தனியா நிற்கும் போது அதுதான் எங்களுடைய வாக்கு வங்கி. அதை மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் growth இருக்கா, அதுக்கப்புறம் கடந்த தேர்தலில் என்னென்ன ஆயிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்க முடியும் ஒழிய ஆசை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக போய் நம்மளுடைய பலத்தை மீறி எல்லாம் பண்ண முடியாது. என்ன தர்ம சங்கடம் இதுல குறிப்பிட்ட வட்டத்துல செயல்படுறாங்க. இல்ல அதானே சொல்றேனே, வந்து we are not ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி கிடையாது, அதே நேரத்துல நாங்க அரசாங்கமும் கிடையாது. கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்கவில்லை. அரசாங்கத்திலையும் பங்கேற்காமல் அரசாங்கத்திற்கு ஆதரவு. ஆனா அதனால அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து அரசாங்க கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. இது ஒரு நோமேன்ஸ் லேண்ட். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு நோமேன்ஸ் லேண்டே கிடையாது. இன்னும் ரூலிங் பார்ட்டி இல்லைன்னா ஆப்போசிஷன். இது என்னது, ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டியாவே இருக்கிறோமே தவிர இவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா ஒன்றும் சொல்ல முடியல. அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள், அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விடுதலை சிறுத்தைகளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டியா கொஞ்சம் பேசுறாங்க. அதை காங்கிரஸ் கட்சி பேசுவது இல்லை என்பது என்னுடைய குறை. அது பேசுவதாலேயே கூட்டணி கொண்டு தர்ம சங்கடம் வந்துறாங்க. அது எங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி, நாங்கள் தனி கட்சி, எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது சொல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைபாடாக தான் பார்க்கிறேன். அதனாலேயே குறைபாடுகளை சொல்வதாலேயே இன்னும் கூட்டணிக்கு விரிசலோ கட்சி கூட்டணியை முறிய வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஒரு ஆனஸ்ட் அண்ட் ஒரு கிரிட்டிசிசத்தை, குறிப்பாக மக்கள் பிரச்சனையை முன்வைக்க வேண்டியது என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சியோட கடமை. அதை சில சமயங்களில் நாங்கள் செய்வது கிடையாது. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கட்டமைப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. அப்ப அடிப்படை கட்டமைப்பு இங்க இல்லைங்கிறீங்களா? இல்ல அப்படி எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை கட்டமைப்பு இல்லை. நாங்க வந்து சில விஷயங்கள்ல வந்து நாங்க வந்து எங்களோட மெம்பர்ஷிப் டிரைவ், இந்த யூத் காங்கிரஸ் மெம்பர்ஷிப், அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களையே நாங்களே ஏமாத்திக்கிற பல விஷயத்துல. மெம்பர்ஷிப் எல்லா கட்சியுமே பொய் சொல்லுது. மெம்பர்ஷிப் மிஸ்ட் கால் கொடுத்தா மெம்பரு, ஆன்லைன்ல மெம்பர்ன்றது அவ்வளவு பேர்லாம் கட்சியில எல்லாம் சேர்றது கிடையாது. ரொம்ப குறைவா தான் சேர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் மெம்பர்ஷிப்பை வச்சு சும்மா லட்சக்கணக்கான ஒரு இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க, லட்சக்கணக்கான ஒரு கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறதே இல்லை. ஆக்கப்பூர்வமா ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் கட்சி மெம்பர். நல்லது கெட்டதுக்குலாம் வரவங்க, எல்லா காலகட்டத்திலும் இருக்கவங்க. அதுக்குள்ளதான் வச்சு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால சொல்லணும், என்ன இதை பத்தி பேசணும். காங்கிரஸ் கட்சி எப்படி ரிஃபார்ம் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் நிறைய பேசுவேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம். தமிழ்நாடு சிஎம் வந்துட்டு நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆன் கவர்னர். இல்ல அது வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கிறேன். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு 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 த்வார்ட் பண்றதுக்காக மத்திய அரசாங்கம் ஜனாதிபதி மூலமாக உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 15 கேள்வி. அது பிரசிடென்ட் கேட்கலாம். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு அவசியம் கிடையாது. அது சில விஷயங்கள்ல வந்து பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள்ல அவங்க ஆன்சர் பண்ணாமலும் இருந்திருக்காங்க கடைசியில். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு எழுதி குறிப்பாக இந்த ஃபெடரலிசம் பாயிண்ட, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆளுநரும் ஜனாதிபதியும் அவர்களுடைய ஒப்புதலை தர வேண்டும் என்று கூறும் தீர்ப்புக்கு ஆதரவாக எழுதின கடிதத்தை முழுமையாக வரவேற்கிறேன்.